ஏ ஹாய் காய்ஸ், இனி நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை பயங்கர ட்விஸ்டடாக சொல்ல போகிற ஒரு ஜாம்பி படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஒரு ஜாம்பி மூவி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது ஏன்றது உங்களுக்கு கிளைமேக்ஸில் தெரிய வரும். இது கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு படம். வழக்கம் போல தான் ஏதோ ஒரு பேண்டமிக்னால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஜாம்பிஸாக மாறுறாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் மட்டும் உயிர் பொழைச்சு ஒரு சமூகமாக அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ஃபியூல், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு வருது. அப்படி ஒரு நாள் ட்ராவல் பண்ணி போகிற நம்ம படத்துடைய ஹீரோயின் போன காரு அப்படியே கவுந்துடுது. அதில் நல்லா மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் குறிப்பாக ஒரு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த ஜாம்பி கிட்ட இருந்து இவங்க தப்பிக்க போராடுற போராட்டம் ஒரு ராத்திரி முழுக்க அந்த ஜாம்பி கூட போராடுறாங்க. கடைசியில் அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்ற கதையை ரொம்ப விறுவிறுப்பா மைல்டா கொண்டு போய் கடைசியில் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியான ஒரு கிளைமேக்ஸோட முடிச்ச படம் தான் த ஹாஸ்டல். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கப்புள் ஃபோட்டோகிராஃபோட ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணால் ஒரு பாலைவனம், ஆள் ஆதரவே இல்லை. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. ஒவ்வொரு வண்டியாக ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கா. ஃபியூல் இருக்கான்னு செக் பண்ணுறா, ஃபுட் இருக்கான்னு செக் பண்ணுறா. அகைன் அங்கேருந்து வேற ஒரு காருக்கு போயிட்டு இதே வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணை காமிச்சிக்கிட்டு அப்படியே ஏரியல் வியூவில் ஒரு ஷாட்டை காட்டுறாங்க. அப்படியே சிட்டியை காட்டுறாங்க. சிட்டியே அழிஞ்சு போயிருக்குது. அப்படியே இந்த படத்துடைய டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேடி தேடி அழிஞ்சவங்க ஒரு கேஸ் ஸ்டேஷனை பார்க்குறாங்க. இறங்கின உடனே கையில் கன் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு ரொம்பவும் பயந்து போய் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே யாருமே இல்லை. அங்கே ஒரு சேர் மட்டும் இருக்குது. அதில் உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் ஜூலியா. நம்ம உலகம் ஏதோ ஒரு பேண்டமிக்னால கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. இருந்த மக்கள் எல்லாமே வந்து ஜாம்பியாக மாறிட்டாங்க. மீதி இருக்க ஒரு சில மக்கள் அங்கங்கே வந்து கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க. அந்த கேங்கில் வெளியில் வந்து சப்ளைஸ் தேடி கண்டுபிடிச்சிட்டு வருதுதான் நம்ம ஹீரோனோட வேலை. ஸோ இப்போ அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு சீலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நடக்கிற சவுண்ட் கேட்குது. ஒருவேளை மனுஷனா இருப்போன்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்குது. உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே வெளியில் வரும்போது வண்டியில் டிராவல் பண்ணிக்கிட்டே ஒயர்லெஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் பங்கை பார்த்தேன், அதுக்குள்ள ஒரு ஜாம்பி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜாம்பியை கொலை பண்ணுறதுலாம் வேற ஒரு டீமோட வேலை. முதல்ல ஃபுட்டு கிடைச்சதா அப்படின்னு கேட்கும் போது இல்லை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தேடிக்கிட்டே இரு, ஃபுட் இல்லாமல் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு பேட்டரி லோவாக இருக்குது, அதனால் நான் ஷார்ட் ரூட் எடுத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷார்ட் ரூட் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படி அந்த வழியில் போயிட்டே இருக்கும்போது ஒரு தனிமையான இடத்துல ஒரு கேரவனை பார்க்குறாங்க. அந்த கேரவனை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது. இப்போ இவங்க போய் அதை செக் பண்ணி ஆகணும். ஆனால் காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஃபோட்டோ ஸ்டார்டிங் சீனில் காட்டின ஃபோட்டோ, இது வேறு யாரும் கிடையாது, இவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும். இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஒரு மெமரி மட்டும்தான். அந்த ஃபோட்டோவை சேஃபாக வச்சுட்டு அந்த கேரவன் கிட்ட போகிறாங்க கன்னை வச்சுக்கிட்டு. அந்த கேரவன் ஒரே ரத்த கிளறியாக இருக்குது. அப்படியே முன்னாடி போய் பார்த்தா ஒருத்தர் வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. தயவு செய்து எனக்கு கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உன்னை சுட்டுலாம் ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ண முடியாது, உன் வயிற்றுல இருந்து கையை எடுத்துட்டு ப்ளீட் ஆகி நீயே செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு, வண்டியில் ஃபுட் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஃபுட்டும் இருக்கு, கூட ஒரு ஜாம்பியும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எப்படியோ அந்த ஜாம்பியை உள்ள அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கன் எடுத்துட்டு உள்ள போயிடுறாங்க. டமால் டுமில்னு சுடுற சவுண்டு கேட்குது. கொஞ்ச நேரத்திலே தேவையான ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்புறாங்க. இவங்க இருட்டுக்குள்ள அந்த கேம்பை போய் சேர்ந்தாகணும். ஏன்னா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ராத்திரில மட்டும் தான் வெளியிலே வரும். இருட்டில் பயங்கரமா வேட்டையாடும். ஸோ இந்த மாதிரி அப்படியே காரில் போயிட்டே இருக்காங்க. அவசர அவசரமாக இருட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய மெமரி, அந்த ஃபோட்டோ, அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்துடுது. அதை பிடிக்கிறதுக்காக ஜஸ்ட் டேர்ன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல உங்க வண்டி கொலாப்ஸ் ஆகி அப்படியே ரோல் அடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே ரோல் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு இடத்துல பொத்துன்னு கவிழ்ந்து தலைகீழ கரப்பாம்பூச்சி மாதிரி விழுது. அந்த சீன் அப்படியே அங்கே கட் ஆகி ஒரு பெரிய ஆர்ட் கேலரி, அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் ஜூலியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜேக்கை சந்திக்கிறாங்க. ஜேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் கேலரியோட ஓனர். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜேக் வந்து உங்களுக்கு பேக்கன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு சிரிக்கிறாரு. அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறாரு இவங்களுக்கு ஆர்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது. இல்லைங்க பேக்கன்றது இந்த ஆர்டிஸ்ட் நேமுங்கன்னும் போது, ஓ அப்படியா, மழை வந்தது அதனால தான் உள்ளே வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மழையை கொடுத்தது, உங்களை மீட் பண்ண வச்சதுன்னும் போது தெரிஞ்சுக்கிறாங்க. சார் ரொம்ப வழிடுறீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வெளியில் பயங்கரமாக இடி இடிக்குது. பார்த்தீங்களா, கடவுளே வந்து நீங்கள் இன்னைக்கு என் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேற வழியே இல்லாமல் ஹீரோயின் அங்கே இருக்காங்க. இவரும் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒவ்வொரு பெயிண்டிங்காக வந்து காட்டிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து இந்த பேக்கன் அப்படின்ற ஆர்டிஸ்ட் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கை காட்டுறாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு, அசிங்கமா அக்லியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது, இப்போ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சொல்லிட்டு கிட்ட கூப்பிடுறாரு. இப்போ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எஸ், ஒரு பொருளோ மனுஷனும் அவங்களுக்கு அசிங்கம் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்கறது அவங்க அப்படி இருக்கிறதுனால கிடையாது, நம்ம அவங்கள அப்படி பார்க்கறதுனால. உண்மையான அழகை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணை திறந்து பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டக்குன்னு இவங்க கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த கார்ல தான் இருக்காங்க.
கார் அப்படியே குப்பரை கவிழ்ந்து கிடக்குது. கன்னு கையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி விழுந்து இருக்கு வெளியில. இதுல பெரிய பிரச்சனையே கால் நல்லா உடஞ்சு லிம்பே வெளில வந்துச்சு. ஸ்டீரிங்ல நல்லா கால் மாட்டிட்டு இருக்குது. இவங்களால அசையவே முடியல. ஒரு பக்கம் கன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ட்ரைலையும் கன் எடுக்க முடியல. ஏன்னா இருட்ட போது எப்ப வேணாலும் ஜாம்பி வரலாம். இப்ப கம்ப்ளீட்டா இருட்டுச்சு. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏதோ கொம்புல கம்பியெல்லாம் கட்டி எப்படியாவது அந்த கன்னை பக்கத்துல எடுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு ட்ரையும் அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகுது. இப்ப வலி தாங்க முடியாம அப்படியே படுத்துக்கிட்டு யோசிக்கிறாங்க. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்படியே அவங்க தெருவில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு கேலரியில இருந்து அப்படியே வெளில கூட்டு வந்துட்டார் போலகுது. அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்க கேட்குறாங்க, எப்பவுமே இந்த மாதிரி தான் கேலரியை விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது பொண்ணு பின்னாடி சுற்றுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, அங்கே வரவங்களாம் வெறும் ஃபுட்டுக்காக மட்டும் தான் வருவாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவர் வீட்டுக்கிட்ட வந்தோன்னே என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னு அந்த வீடியோ ஒரே ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு பயங்கரமான வைப், ரொம்ப பெரிய வீடு வேறு. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, பயங்கரமாக வந்து கவனிக்கிறாரு. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில மணி நேரம் ஒரு அழகான டாக் போயிட்டே இருக்குது. ஹீரோ தன்னை பத்தின எல்லா விஷயங்களும் சொல்றாரு. இது ஜூலியாவை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அப்போ வந்து ஹீரோ வந்து நான் என்ன பத்தி சொல்லிட்டேன், உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு நம்ம ஜூலியாவுக்கு கோவம் வந்துடுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தப்பா கேட்டேனான்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு அவங்க பாட்டு நாங்கள் வந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி காருக்குள்ளே தான் காட்டுறாங்க. இப்போ உடஞ்சி போன காலை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் ஜாம்பி வரத்துக்குள்ள. ஸோ அந்த காலை பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டீரிங் வீல்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க. எலும்பு உடஞ்சிருக்குது, அது சரி பண்ணணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே லாங் ஷாட்லேருந்து காரை மட்டும் காட்டுறாங்க. இருட்டில் அவங்க கதற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அப்படியே கட் பண்ணி இங்கே ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தூரத்தில் நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. அவங்க ஒரு வயசானவங்க கூட உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு, போகிறத பார்க்குறாரு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த வயசானவனுக்கு நம்ம ஜூலியா வந்து ட்ரக்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்து ஒரு மாதிரி லோக்கலாக இருக்கிற டஞ்சன் மாதிரி இருக்கிற ஒரு சிட்டிக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு சில பேர்கிட்ட இருந்து ட்ரக்ஸை வாங்குறாங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்த ஒரு ஹை சொல்கிறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ரொம்ப அழுக்காக இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹீரோயின்றது மட்டும் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துடுது. நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க. அப்படி இருந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அவர் எதுவுமே கேட்கல, ஒரு கெஸ் மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் ஜூலியா கண்கள்லாம் வந்து ஒரே கண்ணீராக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து சங்கடப்படுறாங்க, ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு பொண்ணை என்னுடைய உண்மையான ஒரு உருவத்தை அவன் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது வெளில காமிச்சிக்கவே இல்லை. இதில் கஞ்சா வேற. இப்போ கேட்குறாங்க, உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, லாஸ்ட் டைம் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன், ஜஸ்ட் உன்னை அகைன் மீட் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்லும்போது, எதுக்கு மீட் பண்ணணும், இல்லை உங்க கூட இருக்கணும், உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அப்படியே பொறுமையாக சொல்லிட்டே இருக்கும்போது கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்துட்டுல கேவலமான அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், வெளில பார்த்தல எல்லாம் பொறுக்கிங்க தான் இருக்கானுங்க, நான் வேலை செய்யறதையும் பார்த்துட்டேன், என் மேலே கருணை காட்டுறியா, உன் கருணெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாவம் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பொறுமையாக நான் சொல்கிறத கேளு, நீ பிரச்சனையில் இருக்க, நான் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது, போடா எங்கேருந்து அப்படின்னு கத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு கையில் ஏதோ ஒயர் மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க ட்ரக் போடுறதுக்கு. அவங்க திட்டுறதெல்லாம் கூட ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பார்க்க முடியல. ஏன்னா அந்த பொண்ணை அவர் லவ் பண்ணுறாரு போல இருக்கு. அந்த பொண்ணு நாசமாறதே அவரால் பார்க்கவே முடியல. அப்படியே எழுந்து வெளியில் போகிறாரு. அப்படி போகும்போது டோர் கிட்ட அப்படின்னு நின்று பார்க்குறாரு. இந்த பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்மளால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். நம்ம இருந்தோன்னா அந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். ஆனால் அதை செய்யறதுக்கு விடவே மாட்டாங்க. இன்னும் நிலைமையை வந்து மோசமாக்கிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, நமக்கு பயங்கரமாக வலிக்கும். இந்த மாதிரி அவங்க ஹர்ட் பண்ணிக்கிறத வந்து நம்ம ஹீரோவால் பார்க்க முடியல. அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா காலெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ஒரு பெரிய வாக்கி டாக்கி, சேட்டலைட் வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூலியா நான் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், என் கார் கவர்ந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. மறுபடியும் கத்துறாங்க, நான் மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது, சரி ஓகே கையில் கன் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு கன் எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க. பார்த்தா தூரத்தில் ஒரு ஜாம்பியோடைய கால் அப்படியே பயங்கரமாக அந்த இடத்த நோக்கி நடந்து வந்துட்டு இருக்குது. அப்படியே கார் கிட்ட நடந்து வருது. கிட்ட வந்தோன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்னை வச்சுக்கிட்டு அப்படியே மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. மூச்சே விடல. அப்படியே கார் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, சரி ஓகே இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து இருட்டுக்குள்ளே போகிற சமயமாக பார்த்து இந்த வாக்கி டாக்கில் அவனை பேச ஆரம்பிச்சிடும். ஜூலியா என்னாச்சு, எங்கே இருக்கு அப்படின்னு பேசணும். டக்குனு இவங்க வந்து வாக்கி டாக்கி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் போன ஜாம்பி அப்படியே நின்றுடுது. அப்படியே இந்த காருக்குள்ளே வர பார்க்குது. ஐயோ காருக்குள்ளே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு வாக்கி டாக்கி ஆன் பண்ணி அப்படி தூரமாக தூக்கி போட்டுறாங்க. அந்த ஜாம்பி வந்து அதை கையில் எடுத்து பார்க்குது. அதோட சவுண்டுக்கு
பிடிக்காம என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது தூரமாக தூக்கி போயிடுது. அவ்வளோதான், வாக்கி டாக்கி உடஞ்சிச்சு போல இருக்குது. எந்த சவுண்டுமே இல்லை. இப்போ அப்படியே கன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக சவுண்டு கேட்க அப்படியே நடந்து போயிடுது. இப்போ தான் மூச்சே விடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக் தான். ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு நாள் உட்காந்து அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் மூஞ்செல்லாம் அடி வாங்கி ரத்த கிளறியா வந்து நின்றுட்டு இருக்காங்க டயர்டா. அவ்வளோதான், அப்படியே தோல் மேலே தாங்கிக்கிறாரு. கட் பண்ணால் பாத் டப்ல உட்கார வச்சு ஒரு சின்ன குழந்தைய அவங்க அம்மா குளிப்பாட்டி விடுற மாதிரி குளிப்பாட்டி விடுறாரு. காயங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. முதல்ல தூங்கியே பல நாட்கள் ஆகுது போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வராங்க, வந்து சாப்பிட உட்காடுறாங்க. உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா நேற்று என்ன நடந்தது, ஏன் ஒட்டுமொத்தமாக உன் கதையில் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் கதையை சொல்லி கேட்டோடனே இவங்களுக்கு மறுபடியும் சுருக்குன்னு கோவம் வருது. ஏஞ்சி வெளில போக ட்ரை பண்ணுறாங்க. கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகல. இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரக் வேணும். இப்படி ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்க, ஜன்னல்லாம் திறக்க ட்ரை பண்ணுறாங்க, கத்துறாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. நல்லா கத்து, ஒன்றும் கேட்காது. நான் உன்னை இப்போ விட மாட்டேன், உனக்கு நான் வேணும், வேற ஏதோ உனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே போய் கட்டி அணைச்சிக்கிறாரு. பயங்கரமா அழுகுறாங்க. நல்லா அழு, டிப்ரெஷன்லாம் வெளில கொண்டு வா, உனக்கு யார் மேல நினைக்காத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவருடைய பாசத்தால அப்படியே அவங்களை அடக்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா காலை சரி பண்ணிட்டாங்க, ஜாம்பியும் இல்லை. ஸோ உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, அதாவது லூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தேடி டார்ச் லைட் ஒன்று எரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேடியம் லைட்ஸ் இருக்கு. இப்போ அந்த வாக்கி டாக்கியை தூக்கி எங்கேயோ போட்டுருச்சு அந்த ஜாம்பி. அதை எடுத்து எப்படியாவது ரெடி பண்ணாதான் இவங்களுக்கு ஹெல்ப் கூப்பிட முடியும். அதே சமயம் ரொம்ப இருட்டில் போனால் அவ்வளோதான், இவங்க காலி. இருட்டில் தான் அதுங்க ஒளிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரேடியம் லைட்டை தூக்கி வந்து அந்த வாக்கி டாக்கி கிட்ட போடுறாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் இருளெலாம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே க்ரீனிஷாக அந்த இடத்துல தெரியும் போது பொறுமையாக நடந்து போகிறாங்க. அப்படியே நோண்டிக்கிட்டு கையில் இப்போ கன்று வேற இருக்குது. போயிட்டு அந்த வாக்கி டாக்கி எடுத்து ஷோல்டரில் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டினா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், அசைவேல அப்படி கண்ணை வச்சு நிற்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இருட்டாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த ரேடியம் லைட்டை தூக்கி போட்டு செக் பண்ணுறாங்க. சரி, காருக்குள்ளேயே போயிடலாம் திரும்பும் போது கடைசியாக அந்த கார் மேலே எதுவும் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரேடியம் லைட்டை போட்டா கார் மேலேருந்து அந்த ஜாம்பி ஏந்துக்குமா. அப்படியே டமால் டுமில்னு சுட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் விழுந்துக்கிட்டு எல்லா பக்கமும் மூடி இருக்கு, ஒரு பக்கம் மட்டும் தான் திறந்துருக்குது. அந்த பக்கமாக கன்னை வச்சு நீட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி கை வருமா. அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி இவங்களை பிடிச்சிக்குது. மேலே தான் உட்காந்துட்டு இருக்குது காரில். டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரே அமுக்கு ஆக்சிலரேட்டரை. ஸோ வீல் சுற்றும் போது என்ன ஆகும், மேலே நல்லா அது மாட்டிக்கும். நம்ம ஹீரோயின் காலை விட்டுடுது. இப்போ அந்த காரை சுற்றி இப்படி அப்படியே ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பயங்கரமான மரண பயத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அந்த வாக்கி டாக்கி எடுத்து ரெடி பண்ணுறாங்க. ஒன்றுமே முடியல, கையெல்லாம் பயங்கரமா உதற ஆரம்பிக்கும் போது அப்படியே ஃபிளாஷ்பேக் போகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேன் மாதிரி இருக்குதா இல்ல, நம்ம ஹீரோயின் உட்காந்து அப்படியே பீர் குடிச்சிட்டு பேசிட்டே இருக்கும்போது வெளியில சில பேர் வந்து பொருட்கள்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து எப்பவுமே நர்வஸா இருக்காங்க, ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் எப்பவுமே இப்படி சோகமா இருக்க, நான் இருக்கும்போது கூட என்னையும் மீறின ஹர்ட் உனக்கு என்ன இருக்குது, சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நான் எப்பப்பெல்லாம் சோகமா இருக்கணும், என்ன சிரிக்க வைக்கிறதுக்கு எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்துல ஒரு கையை வச்சு வருடி விடுறாரு. அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா அது மொக்கையா இருக்குன்னு போது பாத்தியா சிரிக்கிறல்ல, ஒர்க் அவுட் ஆச்சுல, எப்படி நம்ம ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுத்திக்கிட்டே இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு புது வீடு வாங்கியிருக்காரு இவங்க ரெண்டு பேர் வாழ்றதுக்காக. அந்த வீடை ரொம்ப சந்தோஷமா சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்துடுச்சு போல இருக்கு. இது நம்ம பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கே வாய பொழந்துட்ட, நம்ம குழந்தைங்களுக்கான பெட்ரூம் வந்து பாக்குறியா அப்படின்னு சொல்லும் போது எது குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்கிருந்து தான் நம்ம குழந்தைங்க வியூஸ் பார்க்கும். பாரு எவ்வளவு அழகா இருக்கு வியூனும் போது, வியூக்காகலாம் குழந்தை பெற்றுப்பியா நீ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இதுதான் வாழ்க்கை, நீ நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. அழகான குழந்தை, அன்பான மனைவி, உன்னை பார்த்துக்கிறதுக்குன்னா நான் மட்டும் வேற என்ன வேணும் உனக்கு, எப்பதான் வாயை திறந்து சொல்ல போறேன், நான் அதை எப்பதான் கேட்க போறேன், இன்னும் ஐ லவ் யூ சொல்லவே இல்லை, அதுக்குள்ள வீடு குழந்தைங்க அவ்வளவுதான். அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் அப்படிங்க கட் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு ஆன் பண்ணா அந்த இடத்துல இருந்து பேசுறான். எங்க போயிட்ட, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்க இருக்க, எங்களுக்கு லொகேஷனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெயின் ரோட்ல இருந்து நான் ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்பேன், எனக்கு சரியா சொல்ல தெரியலன்னும் போது, ஐயோ முதல்ல கார்ல வந்து பீக்கன் இருக்கும், அதை எடுத்து ஆன் பண்ணு, சோ தட் உன்னோட லொகேஷன் எனக்கு தெரிய வரும், நாங்கள் தேடிக்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க அப்படி அப்படி சுற்றி பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அது ஓப்பன் பண்ண உடனே அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னோ ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் டென்ஸில் தான் ஹீரோ உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வராங்க. என்ன எவ்வளோ பிடிக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களே பயங்கர ஃபன்னானவங்க. இவர் எவ்வளோதான் ரொமான்டிக்காக பேசினாலும் அதை அப்படியே மறைச்சிட்டு வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன தான் பிடிக்கும்டா எனக்கு சொல்கிறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவர் அப்படியே ஒன் பை ஒன்னாக பிடிச்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்டு, உன் காது, உன் மூக்கு, உன் சிங்கப்பல்லு, நீ கோவமாக சிரிக்கும் போது உன் லிப்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த சுருக்கம், பவுட்டிங் யுவர் லிப்ஸ், கிரன்ச்சிங் யுவர் நோஸ், நான் ஏதாவது தப்பு பண்ணால் அப்படியே அந்த ஐப்ரோ தூக்கி
அப்படியே திமிரா பார்க்கறது. டேய் என்னடா இப்படிலாம் வர்ணிக்கிற, சரி ஓகே எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்க தெரியல, இதை படிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி கையில கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா பிரெக்னன்சி டெஸ்ட். அவ்வளவுதான், கட்டி தழுவிக்கிறாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி மறுபடியும் காருக்குள்ள. அப்பாடா ஒரு வழியா சிக்னல் ஆன் பண்ணியாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் கண்ணாடியில் நின்று அந்த ஜாம்பி பார்த்துட்டு இருக்குமா. அப்படியே சுத்திக்கிட்டு இந்த பக்கமும் ஒரு டோர் இருக்கு, அது வழியா உள்ள வர பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அது உள்ள வர முடியாம தடுக்கிறாங்க. ஸோ காலால் அதை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் கட்டாய் அந்த கால் புஷ் பண்ணிட்டு இருக்காங்களே அதே மாதிரி இந்த டெலிவரி போல் இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ அவங்க காலை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீனை தான் காட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து குழந்தை வெளியில் வந்துடுது. ஆனால் அழுகிற சவுண்டே கேட்கல. என்னன்னு பார்த்தா இறந்தே பிறந்திருக்கு போல இருக்குது குழந்தை. அப்படியே பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து கதற, ஹீரோ ஒரு பக்கம் கதற. இந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி உள்ளே வர பார்க்குது. இப்படியே அந்த டோரை அடைச்சிட்டாங்க. இப்போ வந்து வாக்கி டாக்கியில் கால் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்கடா எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன சத்தம் அது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வந்துடுச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் என்ன மறந்துட்டீங்க, டார்ச் லைட் எடுத்து அடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் டார்ச் லைட்டை எரியலடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஏதோ சுக்கலாக நொறுங்குற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் மெயின் விண்ட்ஷீல்டு இருக்கும்ல, மெயின் காரோட கிளாஸ் அது சுக்குநூறாக நொறுங்கி போயிருக்குது. அப்படியே இந்த ஜாம்பி வேகமாக ஓடி வரும்போது டக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அப்படி ஆன் பண்ண உடனே அந்த லைட் வெளிச்சத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த ஜாம்பி அப்படியே ஓடிடுது. எப்படியோ ஒரு வழியாக அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கான ரூம்னு சொல்லியிருப்பார்ல நம்ம ஹீரோ, அவங்க உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. அகைன் ஒரு பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் நம்ம ஹீரோ விடலை, அப்படியே குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு பக்கத்துல இருந்து. இப்போ வாக்கி டாக்கிலேருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. கத்துறாங்க, டே எங்கடா இருக்கீங்க, வர போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சாரி ஜோலியா அவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தி உயிருக்காக ராத்திரியில் யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களா, நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு போது அசிங்கமாக திட்டுறாங்க நம்ம ஹீரோயின். நீங்கள் பாருங்கடா, நான் மட்டும் இந்த ஜாம்பி பயபுல கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்கள் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் ஓட விட்டுருவோண்டா அவங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அந்த ஆர்கியூமெண்ட் அந்த கத்துறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறதுக்கு அப்படியே வந்து ரிலேட் பண்ணி அவங்க லைஃப்பில் நடந்தா நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா ஒரு காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ரோடையே பார்த்து வரைக்கும் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவும் முட்டு கொடுத்துட்டாரு போல இருக்குது. கேட்குறாரு, என்னதாம்மா பண்ணுறது இதுக்கப்புறம் சொல்லு. ஆமாம் நம்ம குழந்தை இறந்து போச்சு தான், அதுக்கு நீ எப்பவுமே வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இந்த மாதிரி ரோடை பார்த்து உட்காந்துட்டு இருக்க. எனக்கும் வருத்தம் தான், உயிர் போகிற மாதிரி வலிக்குது. ஆனால் உன்னை இப்படி என்னால் பார்க்க முடியல, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இருந்தினா நான் என்னதான் பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது இப்போ கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் உன்னால தான், நான் வேணான்னு சொன்னேன், நீ தான் குழந்தை வேணும்னு சொன்னேன், இப்போ பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு இவரை கத்த ஆரம்பிச்சோன்னா இவர் எதுவும் பேசல. எவ்வளோ திட்டினா வந்து ஹர்ட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாரு. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது ஒரு கோவம், அப்படியே எல்லாருக்கும் கோவம் வரதானே செய்யும். அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நானா போயிட்டேனா, நீயா இருக்கக்கூடாதா, என்ன பண்ண நீ யூஸ் பண்ண ட்ரக்ஸ், உன்னுடைய போதை பழக்கம் தான் இதுக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திடுறாரு. அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருக்கும் போது இப்போ நான் எவ்வளோதான் ட்ரை பண்ணுறது, நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது, உன்னை பார்த்துக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்த ட்ரையை கூட நீ விட மாட்டேற. உன்னை அன்பா அரவணைச்சிக்கணும்னு நினைச்சா எனக்கு கிட்ட கூட விட மாட்டேற. உனக்கு உன் ஃபீலிங்ஸ் மட்டும் தான் பெருசு, உன்னுடைய வலி மட்டும் தான் பெருசு. இது உனக்கான பிரச்சனை, எனக்கான பிரச்சனை இல்லை, இது நம்மளுடைய பிரச்சனைன்னு உனக்கு புரியவே மாட்டேது. நான் என்னதான் பண்றது சொல்லு, என்னால நீ இன்னும் தான் ஹர்ட் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாட்டு நடந்து போயிடுறாரு. என்ன பண்றது, அப்பப்ப இந்த மாதிரி வெளில வந்துதான் ஆகும். இதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இது வேலைக்காகாது, நீ வந்து இந்த மாதிரி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு விட்டு கிளம்பிட்டாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணும்போது ஒருத்தங்க ஹர்ட் பண்ணாலும் அவங்களை விட்டு போவே முடியாது. அப்படி அவங்க டக்குன்னு விட்டு போயிட்டாங்கன்னா அந்த லவ்வையும் மீறின ஃபீல் ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஃபீல், ஆனால் நம்ம ஹீரோக்கு லவ் மீறினது கிடையாது. இப்போ அதை நினச்சிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த ஹீரோ அந்த அளவுக்கு இவங்களை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவங்களால மறக்க முடியல. ஆனால் இவங்களுக்கு அப்பப்போ ஏற்படுற மூட் ஸ்விங்னால ஏற்படுற பிரச்சனையை இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பிரச்சனை வேணும், எப்பவுமே கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருப்பாங்களே தவிர்த்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு நான் அவங்க கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ இப்போ அதை நினச்சிக்கிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் உலகமே அழிஞ்சு போச்சு, என்ன பண்ண முடியும். அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சவுண்ட் கேட்குது தூரத்தில், ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி சவுண்ட் கேட்டோன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஹார்ன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்கே தான் இருக்கேன்னு கத்த ஆரம்பிச்சோனும் இவங்க ஆட்கள் தான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா வேற யாரோ வராங்க. வந்து நிற்கிறான். திடீர்னு ஒரு குண்டை வரான். நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் நீ செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கத்தி எடுத்துகிட்டு அப்படியே குத்த வரான். நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்து எட்டி உதச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவன் சாவடிச்சிருவான் போல இருக்கு, மனுஷங்கறி தின்றுவான் போல இருக்கு. இப்போ வருது அந்த ஜாம்பி, வந்து சத்தம் கேட்ட உடனே வந்து அந்த குண்டனை தரன்னு இழுத்து ஒரே மெதி தலை சுக்கலாயிடுது. வைலன்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது. அப்படியே என்ன பண்ணுதுன்னா தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த குண்டனை தின்னுட்டு இருக்குது அந்த ஜாம்பி. இவங்க எப்பா நான் தப்பிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் மூச்சு விடுறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. இப்போ இவங்களை ஒரு பார்ல காட்டுறாங்க. அந்த பிரேக்கப்க்கு அப்புறமா ஒரு பார்
பார்ல உட்காந்து நல்லா மறுபடியும் போதை ஆயிட்டாங்க, சரக்கு வச்சுனே இருக்காங்க பயங்கரமா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் மேல கால் வந்துட்டே இருக்குது, கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. அப்பதான் அந்த பார்ல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது, நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு பயங்கரமான கெமிக்கல் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ஆக்சுவலி இந்த கெமிக்கல் ஆக்சிடென்ட் மூலமா தான் வேர்ல்டே இந்த மாதிரி ஜாம்பிஸா மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கெமிக்கல் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. உடனே இவங்களுக்கு அடிவேர்லாம் கலங்கி போயிடுது. ஏன்னா அந்த இடத்துல தான் ஹீரோ இருக்காரு, என்னதான் இருந்தாலும் பாசம் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணா அவர் பேசல, ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுறாங்க, இந்த மாதிரி அந்த ஆக்சிடென்ட்ல இவர் மாட்டிக்கிட்டாரு, அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா பயங்கரமாக அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரை டச் பண்ண கூட விடலை, சுற்றி கவர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, நீ எப்பவுமே நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு போது பார்த்துக்கும் போதெல்லாம் இல்லையா, இப்போ பெட்டில் இருக்கும்போது வந்து பார்த்துக்கணுமா இவங்களை. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கையை பொறுமையாக கொண்டு வராரு. அந்த கவரில் அந்த சீனில் வந்து அவங்க அம்மா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்க வச்சா தெரியுமா, மூஞ்சில் கையை வச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த கவரில் பண்ணுறாரு, மூஞ்சில் கையை வச்சு. கையில் ஒரு ஸ்லேட் மாதிரி எடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாரு. இவங்களும் மீ டூ சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நெவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி போட்டு காட்டுறாரு. இந்த மாதிரிலாம் பேசாத, நீ இருக்கணும், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்துட்டிங்களா, இருக்கும்போது அருமையே தெரியாது, தேவையில்லாத ஃபீலிங்ஸ் ஈகோக்கெல்லாம் இடம் கொடுத்து இருந்த பொண்ணான நேரத்தெல்லாம் நம்ம அப்படியே விட்டுருவோம். ஆனால் டைமே இல்லாத போது அந்த போன டைம்லாம் வந்து வலியாக மாறும். இன்னும் இவ கூட வாழணும்னு சொல்லிட்டு தோன்ற டைமில் எதுவுமே வேலைக்காகாது. அந்த ஒரு மூமெண்ட்டில் தான் வந்து எல்லா டைமே வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. காருக்குள்ளே வந்து கழுத்தில் கன்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம செத்துடலாம், இந்த ஜாம்பி கையில் கடிப்பட்டு சாகிறதுக்கு பதிலாக நம்ம செத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரிக்கர் அமுக்கலான்னு போகும்போது தான் அவங்க லவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது. நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோவம் வருது. சரி ஓகே, சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு, அந்த ஜாம்பியை சாகடிச்சு தானே நான் அப்படியே சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையில் பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வெளில வராங்க. வெளில வந்து நின்றுக்கிட்டு பெட்ரோலை ஊற்றுவாங்கன்னு பார்த்தா அந்த கேனை தூக்கி போட்டுட்டு தூரமாக நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஃப்ளாரை ஒன்று ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே சகப்பு கலரை லைட்டை காமிச்சிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது ஒரு திசையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி வருது. அப்படியே 4 காலில் அப்படியே நடந்துக்கிட்ட வருது, பொறுமையாக வருது, அவங்கள தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுறது. கரெக்டாக அந்த பெட்ரோல் கேன் கிட்ட வந்தோன்னா சுடுறாங்க பாருங்க அந்த கேனை, அது அப்படியே வெடிச்சு செதறுது. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஜாம்பி தப்பிச்சிடுது. அப்படியே கண்ணை வச்சுட்டு இருட்டில் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா முதுகு பின்னாடியிலேருந்து அப்படியே அவங்க மூஞ்ச பிடிக்குமா. இவங்க பயந்து போய் கத்தும் போது கையில் இருந்த கன்னை தட்டி விட்டுடுது. இவங்களும் எப்படியாவது தப்பிச்சுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து ஓடலான்னு பார்த்தா தரன்னு வந்து இழுத்து தூக்கி போட்டு இப்போ அப்படியே எழுந்து நடந்து கிட்ட வரும்போது இவங்க கையில் கரெக்டாக கன்று மாட்டிக்குது. ஸோ சுட ஆரம்பிக்கிறாங்க, டமால் டுமேல்னு. அப்போ கூட அது கிட்ட வந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இறந்தே போயிடுது. இப்போ அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க வானத்தை பார்த்துக்கிட்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் தான் டாக்டர் கூடலாம் சண்டை போட்டுன்னு வந்து பெட்டுக்கு பார்க்குறாங்க. பெட்டில் வந்து பார்த்தா அவன் லவ்வரையே காணும், எங்கே போனா ஏது போனானே தெரியல. பயங்கரமாக கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே இப்போ விடியுது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா அந்த ஜாம்பி மறுபடியும் ஏஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயின் கிட்ட தான் வந்துட்டு இருக்குது. இவங்க வந்து நேற்று நைட்டே வந்து புல்லட்டை சுட்டு காலி பண்ணிட்டாங்க. புல்லட் இல்லை, ஸோ பேக்கெட்டில் கை விட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே அது மேலே வந்து அவங்க கையை பிடிச்சி அமுக்கி நேராக முகத்துக்கிட்ட வந்து சாப்பிடோன்னு பார்த்தா இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் படத்துலேயே. அப்படியே முகத்துக்கிட்ட கையை கொண்டு வந்து அவங்க முகத்தை அப்படியே வருடி விடுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்று போயிடுது. அப்படியே பார்க்குறாங்க அந்த ஜாம்பியை. இந்த ஜாம்பி வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்போ அந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ண கேலரியில் இருந்த அந்த டைமை தான் காட்டுறாங்க. நம்மளை கட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டு போன தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஹீரோயின் வர ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற சீனை தான் காமிச்சிருப்பாங்க. அவர் சொல்வார், உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னல, ஆனால் உனக்கு விதியில் நம்பிக்கை இருக்கா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், கடவுள் வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விதின்னு ஒன்று இருக்குது. நம்ம லைஃப்பில் வர ஆட்கள் ஒன்றும் சும்மா வந்துட்டு போகிறது இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி டிசைன்டு. என்ன நம்ம கொழுப்பு நம்ம தான் கெடுத்துக்கிறோம், இவங்க உங்க கூட இருக்கணும்னு எழுதி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால தான் அவங்க உங்கள் லைஃப்லேயே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ நீங்கள நானும் இப்போ மீட் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் என் லைஃப்பில் வரணும்னு இருந்திருக்கா? சரி, இந்த நிமிஷமே நான் இங்கேருந்து போயிட்டா உங்கள் கேலரி தானே இது, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, நேராக போயிட்டு ஒரு கிளாப் பண்ணி, சாரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கேலரியை விட எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஸோ அதுக்கு நான் போய் ஆகணும், அதனால் இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு வந்து பாருங்கள், பிடிக்கலனா வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே அந்த இடத்த விட்டு போகும்போது ஹீரோன் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ ப்ரையாரிட்டி லைஃப்பில் எது வேணுன்ற ப்ரையாரிட்டி. ஸோ அந்த சீனை நினச்சிக்கிட்டு இப்போ அப்படியே விடியுது. அந்த ஜாம்பியை கட்டி பிடிச்சிட்டு கதறி நம்ம ஹீரோன் எழுதிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோ இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக ஜாம்பியாவே மாறி இருக்காரு. காதலுக்காக ஜாம்பியாலாம் மாற வேண்டியதாக இருக்கும் போல இருக்கே. இப்போ அப்படியே அந்த ஜாம்பி முகத்தை பார்த்து, ஜாக் ஐ லவ் யூ, எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தார், ஜாக் லவ் யூ சொல்லுன்னு. ஆனால் அவங்க சொல்லவே இல்லை, மீ டூன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ முதல் தடவையாக அவங்க ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, கன் எடுத்து அந்த ஜாம்பி தலையிலையும் வைக்கிறாங்க. அந்த புல்லட் கிராஸ் பண்ணி இவங்க தலைக்கும் வர மாதிரியான ஒரு பொசிஷனில் அப்படியே சுடுறாங்க. 2 பேருமே அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு அந்த ஜாம்பி சுற்றி அந்த காரை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஹீரோயினை சாகடிக்கிறதுக்காக சுற்றி வரல, ஹீரோயின் கிட்ட
பேசணும், விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி வந்திருக்குது. என்ன மாதிரியான ஒரு லவ்வரில் அவங்களே விட்டு போயிருந்தாலும் செத்து ஜாம்பி ஆகி கூட சுற்றி வந்திருக்காரு பாருங்களேன். ஸோ எப்படி இருந்தது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு லவ் கிடைச்சா. அப்புறம் ஜாம்பியாக வருவாங்க, ஒரு யூஸும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.